ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். 2 நாள் லஞ்சு மெனுவே போடல, உடம்பு சரியில்லை, அதனால தான் போடல. சாதம், அப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். பசங்க 2 பேருக்கும் சாம்பார் சாதம் பிசைஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுதான் சாம்பார் வந்து கொஞ்சமாக இருக்குது. முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், ரசம். இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சதுனால பருப்பு ரசம். பருப்பு ரசம், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி. ஹஸ்பண்ட் வந்து நிறையா மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால, அந்த மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே கட் பண்ணால் உள்ளே ரெட்டாக இருக்குது, மாம்பழ கலரில் இல்லை, ரெட் கலரில் இருக்குது. அந்த மாங்காய் தான் வந்து பச்சடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் மாதிரி தான் இருந்தது, பச்சடி செஞ்சுருக்கேன். சாம்பார்லேயும் அந்த மாங்காய் தான் போட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்க வந்து மாங்காய் பச்சடி சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து பொட்டேட்டோ சிப்ஸு கேட்டாங்க சைட் டிஷ்ஷுக்கு, அதை வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மற்றபடி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் 2 பேருக்கு தான் லஞ்சு வந்து கட்டணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தரங்காய், அதை வந்து நேற்று தான் வந்து என்ன பண்ணேன், வேக வச்சு தட்டில் போட்டு போனேன். இங்கே வந்து மழையாக தான் இருக்குது. உள்ளேயே இருந்தால் கூட காஞ்சிடும், அவ்வளோ வெயில் அடிச்சதில்ல. சரி, நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். அடுப்பு கீழே வச்சாலே கொஞ்சம் உணர்ந்துடும். வெயில் வந்ததுன்னா வெயிலில் எடுத்து வைக்கலாம். நான் ஒரு 10 கொத்தரங்காய் இருந்தால் கூட இந்த மாதிரி தான் வந்து வேக வச்சு போட்டுருவேன். அது காஞ்சால் ஒரு நாள் வறுத்து சாப்பிட்டுடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன் பசங்க 2 பேருக்கும். இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுக்கணும். அதான் மாவு எடுத்து உள்ளே வைக்கல. சிங்க் எல்லாமே கழுவியாச்சு, பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. இந்த அக்கோ வாட்டர் போட்டதுனால அந்த கம்பி கூடை இருக்கும்ல, பாத்திரம் தேய்ச்சி போடுவோம்ல, அந்த கம்பி கூடை வந்து இங்கே வைக்க முடியல, இடைஞ்சலாக இருக்குது, வைக்க முடியுது. ஹஸ்பண்ட் வந்து இதிலலாம் இடித்து உடச்சி தள்ளிடாது அப்படின்னு சொன்னாங்க, இதில் இடிக்கும்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் கரண்டியெல்லாம் கீழே போட்டு அது மேலே கழுவி வச்சுருக்கேன். அதை எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எங்கே வைக்கிறதுன்னு. இந்த பக்கம் ரைட் சைடு வைக்கலாம். ரைட் சைடு வச்சா அது எனக்கு வாட்டமாகவே இல்லை, கழுவி இப்படி போடுறதுக்கு இப்படியே பழகிடுச்சு. அதனால் இப்போ இப்படி தான் வச்சுருக்கேன். பாத்திரத்தையும் சேர்த்துக்கிறதுல அப்பப்போ விளக்கி இந்த மாதிரி கவுத்துட்டு எடுத்துடுறது. உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். நேற்று இங்கே வந்து அப்படியே ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இந்த சிம்பிளான லஞ்சு தான். இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை தான் சாம்பார் வச்சேன். இந்த லஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.